ஒரு ஆளை சந்திக்கணும், அவசரமா சந்திக்கணும். அப்ப அதால நாங்கள் வந்து மட்டக்களப்பு மனசு கஷ்டமா இருக்கேன். உண்மையா பாருங்க, நான் போகணும்னா கூட இந்த பிள்ளை வந்து அழாது. ஆனா அப்பா விட்டுட்டு போனாலும் பாய். ஓகே, நான் பஸ் வந்து ஆட்டோ கையில விட்டுட்டு ஓகே. பங்களிக்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வீட்டில் நிற்கிறேன். அப்போ நிறைய உறவுகள் வந்து யோசிச்சிருப்பாங்க. இந்த 4 நாளாக வந்து வீடியோ வந்து தொடர்ந்து வரையன்னு சொல்லினேன். அதாவது வந்து எனக்கு காய்ச்சல் தடிமன் வந்தபடி அதை வந்து எங்களால் வீடியோ போடலாம் போட்டு அதை வந்து போகிற எல்லா இடம் போகிறது சரியான கஷ்டம் வேணும். அதனால் வந்து வீடியோ போடலாம் போட்டு அதனால் வந்து வீடியோவும் போடல. அப்போ வாட்ஸ்அப்பிலோட நாங்கள் உண்மையிலே ஒரு நாள் வீடியோ முன்னாடி கூட வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது அது தெரியும். அப்போ 4 நாள் வந்து போடல. அதை விட நான் 2 நாள் போடாட்டியே போஸ்ட் போடுறேன். ஆனால் நான் போஸ்ட் கூட போடலை. அப்போ இப்படி வந்து போடுவோம் தானே வீடியோ விட்டு எனக்கு கூட ஏழாங்க எனக்கு கூட மண்டடி இங்கே காய்ச்சல் உள்ள பரவாயில்லை. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன எங்கேப்பா சொல்லுங்க. ஒரு ஆளை சந்திக்கணும், அவசரமா சந்திக்கணும். அப்ப அதால நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு போகிறோம். மட்டக்களப்பு வந்து பயணம் போக போறோம். அதாவது மட்டக்களப்புன்னு சொன்னா இந்த முறை பயணம் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கேன். சரியான கஷ்டம் என்னன்னு சொன்னா ஒரு அவசர தேவை என்ன வடையில நானும் ஜாதுவும் ஆட்டுக்குட்டியும் தான் போறோம். அப்ப சின்னவன் அஸ்டின் ஜீவா விட்டேன். அப்ப முதல் தடவை நாங்கள் அப்பாவை விட்டுட்டு போற பயணம் என்ன என்னன்னு சொல்றது எனக்கு ஒரு கவலையும் பயமா ஒரு நாளும் உண்மையா ஒரு நாளும் நானும் ஒரு தூர பயணம் போனதே இல்லை இவ்வளவு காலத்துல. ஆனா முதல் தடவையா போக நிற்கிறோம். அதை வந்து நோம்பலா மட்டக்களப்பு போய் எங்களுக்கு பழக்கப்பட்டுட்டு தானே. இப்போ பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்க, பஸ் கான்ட்ராக்டர் எல்லாம் தெரிஞ்சது. அப்போ ஆட்டிக்குட்டியான் வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு சொன்னால் சின்னவன் இல்லைன்னு சொன்னால் ஆட்டி இயக்குறது கொஞ்சம் கஷ்டம். எனி டைம் அப்பா அப்பான்னு சொல்லி இரவும் பயம் அப்பா அப்பான்னு சொல்லி கொண்டிருக்கிறது. இப்போ கூட காலம் சொல்றது அப்பா அம்மா வேணும்னு சொல்லி கேட்டால் அப்பா வரலையம்மா அப்பா வரலையம்மான்னு சின்னக்கத்தோட தான் நிற்கிற அப்பாவோட. அப்பா வீடியோ காட்டுறாங்க. அப்ப பள்ளிக்கூடம் இல்ல தானே, லீவ் விட்டுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு 2 வாரம் தான் பிளான் இருக்கணும்மா. அப்புறம் எல்லாரும் யோசிப்பீங்க என்ன ஸ்கூல் இல்லையோ உண்டு, பள்ளிக்கூடம் வந்து லீவ் விட்டுருக்கு. அதை வடிவ கிளியரா சொல்லணும், ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்கு. அப்போ அந்த ஸ்கூல் லீவுக்குள்ள வந்து நாங்கள் போட்டு வரோம் இருக்கோம். இல்லாட்டி சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, பிள்ளைகிட்ட படிப்பை விட்டுட்டு நீங்கள் இங்கே திரிறீங்க சுற்றுறீங்கன்னு சொல்லி அந்த கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு வந்து லீவுடைய தான் போகிறோம். அது மாதிரி தான் அப்பாவோட 2 தம்பியும் வந்து இருக்காங்க. ஒரு போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு போகலாம். பள்ளிக்கூட லீவு தானே, ஜீவாக்கள் அம்மாக்கிட்ட விட்டுட்டு போகலாம். ஆனால் அவசரமாக வேலை அவருக்கு வேலையே இல்லை, குறைவு. அப்போ ஒரு வீட்டை வந்து அவுட்கோல் வேலை செய்றீங்க, நான் அவுட்கோல் வேலை செய்து மாவட்ட பதிவு வருது. அப்போ அது சாமதியை விட செய்ய போகிறாங்களா பச்சனை முடிக்கணுமெண்டாக்கான்னு தான் சின்னவங்க வந்து நிற்கிறவன. அப்போ எல்லா சாமான்களும் வேண்டி வச்சுக்கிறாங்க, சாப்பிடுவீங்க தானே. அப்பா இல்லை ஃபுட்டெல்லாம் அவிச்சு சாப்பிடுவோம். என்ன அப்போ அப்பா வந்து வந்துருக்குமா நம்ம சொன்னதானே. அதை வந்து அப்பா இப்போதான் வந்து கொஞ்சம் வேலை வந்தது. அப்போ அந்த வேலையை விட்டு அந்த வேலை வந்து போயிடுமோக்காண்டி அப்பா வந்து அந்த வேலையை நின்று தான் செய்யணும்னுட்டு இருக்கிறேன். அப்போ இப்போதான் நாங்கள் அந்த ஆட்டோக்காரருக்கு அடிச்சு நாங்கள் சரியா 8:45 தான் பஸ் வந்து இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ கொழுப்புறோம் வேணா அப்பா. அப்போ சந்தோஷமா கவனம் வருவோம். யோசிக்கிறீங்களா? ஆதி குட்டி அம்மனே புள்ள கவனம் சொல்ல ஆதி அளவழகு சுத்தம். உண்மையா பாருங்க, நான் போனா கூட இந்த பிள்ளை வந்து அழாது. ஆனா அப்பா விட்டுட்டு போனாலும் சரி ஒண்ணு வாங்க வாங்கலையால. அப்ப இப்படியே அழகலைங்க ஆத்தி குட்டினா பெண்ணு கஷ்டமா தான். இந்த வேலை போய் அடுத்த வருஷம் தெரியாது. ஆத்தி வந்து ஒரு நாள் கூட அப்பா விட்டுட்டு போயில. அதோட உப்பை அளவுகளுக்கு பஸ்ல வந்து 10 மணிக்கு பயணம் வந்து என்னென்று தான் போகிறது தெரியாது. அதான் எப்படி எனக்கு மனசுக்கு மாதான் இருக்கு. அப்பா விட்டுட்டு நாங்கள் போறதில்லை. ஆண்டிகா ஆண்டியா எனக்கு தான் மாதிரி இருக்கு.
அண்ணா வாழலாம் அப்பாவுக்கு பலமா அண்ணா தூக்கி வச்சிருக்கணும் அண்ணா தான் அண்ணா தூக்குற ஒரு ஆள் வேணும் எனக்கு வந்து இல்லை தடிமன் காய்ச்சி இல்லை நான் பிரச்சனை இல்லை தங்கச்சியோட நான் இருப்பேன் அப்போ என்ன சரி நாங்கள் வலுக்கூட வேணாம் மாட்டோம் டைமும் வந்து 8:30 தான் பஸ் இருக்குது சரி ஓகே நாங்கள் வலுக்கூடும் அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் வீடியோவில் போகலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுக்கிட போகிறோம் நாங்கள் ஆட்டோ வந்துட்டு சரி ஓகே ஆத்திட்டு வலுக்கிட்டாச்சே அப்போ போடலாமண்ணா சரி பாய் சரி வலுக்கிடாமா பேக்கை பின்னுக்கு பின்னுக்கு அப்போ சைக்கிள் வரேன் போங்க அப்போ சரி ஓகே ஆத்திட்டு என்ன வலுக்கிடுவோம் நாங்கள் அவ்வளோ இப்போ இந்த பஸ் சினிமாத்தான் வந்து வருமா இப்போ ஆத்திக்குட்டி வந்து ஃபோன் கொடுத்தாலே வந்து வாங்குறோம் இப்போ ஃபோன் கூட வேண்டாம் உண்ட மாதிரி நிற்கிறாள் இங்கே இருக்குது தண்ணி போத்தல் மைலோ பால் கேண்டோஸ் டிபி எல்லாமே இருக்குண்ணே இப்போ எத்தனை மணிக்கு அங்கே பஸ் வருதா அந்த சரிண்ணே 9 மணி ஆச்சு பஸ் வருது ஓ 9 காலுக்கு எடுப்பாங்களோ ஆத்திக்குட்டி எங்கள் பயணத்தை நாங்கள் தொடருவோமே ஓ ஏதோ கடவுள் இருக்காம போக்களும் மரத்திலும் துணையாக இருக்கணுமே எங்களுக்கு ஏன்னா பஸ்ஸுகளும் வந்து கொஞ்சம் அறம்புறம் ஓடுறதானே இப்போ அதால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓகே கடவுளங்களும் இருப்பேன் கண்டிப்பாக கடவுளை நினைச்சிக்கொண்டு கடவுளை நினைச்சிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடருவோம் ஏன்னா ஓ அப்பா கண்கலங்கிடுமே சரிம்மா பஸ் வந்துட்டு நான் போவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பஸ் எல்லாம் ஏறியாச்சுண்ணே அதுட்டு எப்படி இருக்குது பஸ் பயணம் என்ன சாப்பிட்றீங்க பவுக்காமோ என்ன சொன்ன பிள்ளைக்கு இது போன நான் பேக்கேஜில் போட்டு தந்தேன் நான் டியூட்டி பாருங்கண்ணா டியூட்டி போனாமோ டிக்டாக் எடுத்துடும் டிக்டாக் ஆதி பஸ் வந்து ஸ்டார்ட்லாம் அன்றைக்கி ஆனால் எங்கிட்ட பழைய டிரைவர் இல்லை அதுக்கு முதல்ல தெரிஞ்ச டிரைவர் என்ன ஒன்றுலான்னு ஓடும் பஸ் அது நல்லது அப்படி போனால் ஏதோ பாதுகாப்பு போனால் சரி ஓ நூல பஸ் இந்த அப்படியே மைலோ முடிச்சு விடுங்க மாதி இன்னும் எனக்கு உண்மையில் கவலையாக போட்டு அப்பா வந்து வரக்குள்ள கண்கலை போட அப்பா சரி சரி ஓகே போட்டாங்கன்னு சொல்லி ஓ ஜீவா கொஞ்சம் பிள்ளைங்க இப்போ சூழ்நிலையில் வந்து நான் இப்படி விற்க போறீங்களா இதில் வச்சு ஓகே இதான் இந்த பருத்துல பஸ் கோட் உடுப்பு கடையெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு இந்த பஸ் நிலையம் ஆதி அப்போ அண்ணா தாங்கணும் ஆதி இதான் மாதிரி பஸ் 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 இல்லை பார்த்தீங்களா எனக்கு அடுத்த முறை நான் லைசன்ஸ் எடுத்து அடுத்த முறை ஆட்டோவில் போகிறது இல்லாட்டி என்ன போகிறேன் என்ன பஸ் பயணம் பண்ண எல்லாருமே வந்து இல்லை எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் இப்போ எல்லா வாகனத்துலேயும் வந்து போகிறாங்க தானே சொந்த வாகனங்களில் பயமில்லாம் போகிறாங்க நாங்கள் மட்டும்தான் பஸ்ஸில் தெரியுது சரி பார்ப்போம் அடுத்த முறை ஒரு வழி துறக்கும் தானே அடுத்த முறை இல்லாட்டி அதுக்கு அடுத்த முறை விளங்குது நான் புரிய சொல்கிறேன் பஸ்ஸால் இறங்கின வைக்கோட ஆதி அண்ணா கொஞ்சம் தாங்கணும் ஆதி நல்லாலும் பஸ் சீட் புக்கிங் ஒன்றும் இல்லை நானும் பனு சிந்தி ஐயோ வேணா அங்கேயே போய் சாப்பிடுவோம் ஓ ஒருத்தருக்கு தெரியா நைட் வீடியோ போட்டு அப்லோட் பண்ண தான் தெரியும் ஓ ஆனால் அதிலோட அப்போ போய் தங்கி நிற்க போகிறோமேண்ணே ஆனால் ஒரு ஆளுக்காடி தான் போகிறோம் இந்த திடீர்னு தான் போகிறோமேண்ணே திடீர்னு முடிவு சரி ஓ 10 மணி தேவை உண்டு அங்கே பாப்போம் திவானு நான் சொன்ன மாதிரி புகை வரும் சரி ஓகே நான் இப்போ நாங்கள் விளக்குறோம் என்ன ஓகே நாங்கள் நம்ம போகிற வழியில் வந்து சந்திப்போம் என்ன எங்கெங்கே பஸ் நிற்குமோ அங்கங்கே வீடியோ எடுத்துக்கொண்டு போவோம் இப்படி ஒரு மாதிரி அதான் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுங்கள்
வீடியோவில் போடுறது கூட நல்லா போடல. சரி ஓகே பாய். அம்மா ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் என்ன. இப்போ தான் வாங்கிக்கிறேன். ஓ இப்போ தான் வந்து வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கடைச்சி வந்தா சரியா மழை பெய்யுது. மழை அவன் பஸ் கோட்டு இங்கே இருக்காம்மா. இங்கே இருக்கு பஸ் கோட்டு. டப்பனே ஆதிக்குட்டி மழைக்கு வாங்கிட்டீங்களா? ஆ ஆதிக்குட்டி பசிக்குது எனக்கு வந்து வேணும் சாப்பிட கூட இல்லை. பானும் சாப்பிட்டு வந்தேன்ட்டு அம்மா வாடி அம்மா வரும் போ. ஓ ஆதிட்டு போங்க ஆடி விட கொக்கடி சொல்ல. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ ஒன்று ஐயாட்ட பிடிக்கிட்டோம். ஒரு ஆட்டோ ஒன்று கொக்கட்டி சொல்ல போகிறோம். ஐயா ஓடி வந்துட்டார் எங்களை கண்ணு நினைக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் கொக்கட்டி சோலையில் வந்து இப்போ மழை வந்துட்டேன் நம்ம நாங்களும் வந்து மழை. அதை விட என்னன்னா நாங்கள் வாரம்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஓ தெரியாது. சர்ப்ரைஸ் அங்க போறோம் கேட்டுக்க. இந்த இரவு சாப்பாடு இருக்கு. இந்த கோழி வாங்கிக்காச்சு வரும் எனக்கு. அதுக்கு தான் அடிப்பேன் நான் தான் சர்ப்ரைஸா போடுறேன். ஆதிக்குட்டி சொல்லல எனக்கு சர்ப்ரைஸா போடுமா. ஆதிக்குட்டி சர்ப்ரைஸா ஆனால் உண்மையிலே அப்பா வராது ஒரு இதாக இருந்தானே. உண்மைதான். கடையில் வாங்கி நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். கண்டிப்பா. சரி ஓகே. உண்மையாக வந்து நாளைக்கும் வந்து நிறைய இடங்கள் வந்து நாங்கள் போகிறோம்மா. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆளை சந்திக்கணும். முக்கியமான ஒரு ஆள் உண்டு. இப்போ நாளைக்கு வந்து போகணுமோ. அப்போ இப்போ வந்து நாங்கள் கொக்கட்டி சோலை வசந்தாக்காண்ட வீட்டுக்கு கிட்ட நாங்கள் போக போகிறோம். வேணே ஐயா வந்து எப்படி போ ஆக்களை ஏறி கொண்டு போகிறோம். வாராக்களை ஓ கொக்கட்டி சோலை சிவன் கோயிலுக்கிட்ட போகிறோம் ஐயா. ஓ நல்ல டிரைவர் ஆகலையா. எந்த படி ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வசந்தாக்கா வீட்டுக்கிட்ட வந்துட்டோமே. இப்போ வந்து சர்ப்ரைஸ். நடந்து போகிறோம் மேலே. வசந்தாமா விட மாட்டேன். இப்போ நாங்கள் விளக்கூடம் போவோம் என்னம்மா வீட்டுக்கிட்ட போவோமேன்னு சொன்னால் நேரம் வந்துச்சு. இனிமே தான் எனக்கு வேலை வந்து குளிச்சு சாப்பிடுவோம். வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி. அதுக்கிட்ட எப்படி கலப்பு? ஆ ஓ சரி. ஆட்டோ கொஞ்சம் முன்னுக்கு ராக்கிருக்கலாம் போல. நடு ரோட்டில் ராக்கி போட்டு வந்துடும். சரி இப்போ நான் இந்த ஒழுங்கையால் போனால் வந்து கிட்ட. சரி ஓகே. இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளோம். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.